இந்த நாட்காயின் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நாட்காயினை வந்து பைனான்ஸ் தான் வித்ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா பைனான்ஸ்க்கு வித்ட்ரா பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்காயின் வந்து அவங்க நாட்காயின் மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணது ரீஃபண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம மறுபடியும் வித்ட்ரா பண்ணும்போது நாட்காயின் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. எதுக்கு அப்படின்னா May 11 அன்னைக்கு இன்னொரு அப்டேட் கூட நாட்காயின்லேருந்து வந்துச்சு. என்னென்னா நாட்காயின் பேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் உங்களுடைய டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் அவங்களுடைய டான் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் என்னுடைய டெலகிராம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னென்னா ரிவார்டு வந்து நம்ம வித்ட்ரா பண்ண நாட்காயின் வந்து டெலகிராம் வாலெட்டில் தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? எனக்கும் டெலகிராம் வாலெட் தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெலகிராம் வாலெட்டில் ரிசீவ் ஆன அந்த நாட்காயினை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னுடைய டெலகிராம் வாலெட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டான் ஸ்பேஸ் ஸ்பீட்டான் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாட்காயின் ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாட்காயினும் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நாட்காயினை நம்ம பைனான்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். ஆனால் சென்ட் பண்ணதுக்கு நமக்கு டான் காயின் வந்து பீஸ் வந்து ஒரு கொஞ்சமாக தேவைப்படும். ஒரு $0.1 தேவைப்படும். ஸோ அந்த டான் காயினை நம்ம எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துக்காங்க. பேக் வந்தீங்கன்னா அந்த டாலர்ஸ் ஐக்கான் டாலர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இதில் ரிசீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம USDT TRC20 அட்ரஸ் ஓகே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு USDT TRC20 அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டாலர் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? TRC20நாலே $1 வித்ட்ரா பண்ணும்போது $1 பீஸ் போகும். ஸோ அதனால் ஒரு மினிமம் ஒரு $3 சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? $3 சென்ட் பண்ணால் $2 ரிசீவ் ஆகும். ஓகே, அப்படி ரிசீவ் ஆகிற அந்த டாலரை நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாலரை வந்து பார்த்தீங்கன்னா டான் காயினாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகே, இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ண அந்த டான் காயின் வந்து உங்களுக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து டான் காயின் வந்து இங்கே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாலரை வந்து டான் காயினாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டான் காயினை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் சென்டுன்னு இருக்கும். ஓகேவா? அந்த சென்டை கொடுத்துட்டு உங்களுடைய யுவர் டான் பேஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டானை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து வித்ட்ரா பண்ணணும். ஓகே, அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டான் பேஸ் பீட்டாவில் உங்களுக்கு டான் காயின் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகே, இப்படி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட்காயினை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 58,831 நாட்காயின் இருக்குது. இதில் சென்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதில் எக்ஸ்டர்னல் வாலெட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பைனான்ஸ் உங்களுடைய பைனான்ஸோ இல்லைனா பைபிட்டோ எதனாலும் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஏன்னா நாட்காயின் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகிட்டு ஓகே நிறைய எக்ஸ்சேஞ்ச் மேஜர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இப்போ பைனான்ஸ்லேயே வித்ட்ரா பண்ணுறேன். ஓகே, டெபாசிட் கிளிக் பண்ணி டான் காயின் ஓகே, இப்போ நமக்கு டெபாசிட் அட்ரஸ் இருக்குது, மெமோ இருக்குது. ஓகே, இப்போ டெபாசிட் அட்ரஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண அட்ரஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம எவ்வளோ டோக்கன் வித்ட்ரா பண்ண போகிறோமோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு என்னென்னா மெமோ வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு காயின் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? மெமோவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஓகே ஓகே இந்த மெமோவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள்
போடுங்க. ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம கீழே கன்ஃபார்ம் அண்ட் சென்டுன்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பீஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 0.1 டான் போகுது. ஓகே, $0.67 ஒருத்துக்கு பீஸ் போகுது. ஓகே ஓகே. இப்போ கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நாட் சென்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸில் நமக்கு பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வாலெட்லேருந்து வித்ட்ரா பண்ண நாட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து ரிசீவ் ஆகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய நாட்காயினை உங்களுடைய டெலகிராம் வாலெட்லேருந்து வித்ட்ரா பண்ணணும். ஓகே.